2026 இது முடிவு கட்ட போறாங்க. nepotism will be done and dusted in 2026 from Tamil Nadu also, just like in Bihar. மேடம், ரீசெண்டா பீகார்ல எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் எல்லாம் வந்திருக்கு மேடம். சோ அந்த ரிசல்ட்டை பார்த்து நிறைய பேர் தமிழகத்துக்கு கூட தொடர்பு படுத்தி பேசிட்டு இருக்காங்க. இது நிஜமாவே பாதிக்குமா தமிழ்நாட்டை? அதாவது இன்னைக்கு தமிழகத்துல 2026 என்ன வரப்போகுதுன்றதுக்கு பீகார் ஒரு பெரிய முன்னோடி. ஏன்னா இன்னைக்கு பீகார்ல 243 தொகுதி, தமிழ்நாட்டுல 234 தொகுதி. சோ தொகுதி வாரியா ஆல்மோஸ்ட் சேம். கட்சியினர், போட்டி போடும் கட்சியினர் பார்த்தோம்னா பீகார்ல பாஜக கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணி, அடுத்து நம்ம ஜோக்கர் பிரசாந்த் கிஷோர் அவர்கள். சோ அதே மாதிரி பார்த்தோம்னா தமிழகத்திலயும் பாஜக கூட்டணி, நம்ம திமுக காங்கிரஸ் கூட்டணி, அப்புறம் நம்ம ஜோக்கர் கட்சி யாருன்னு உங்களுக்கு தெரியும். சோ இன்னைக்கு பீகாருக்கும் தமிழகத்துக்கும் இது ஒரு பெரிய சிமிலாரிட்டி. சோ இன்னைக்கு அதுக்கு மேல பார்த்தோம்னா பீகார்ல இந்த வாட்டி எஸ்ஐஆர்னு மூச்சுக்கு 300 தடவை சொன்ன திரு ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு விழுத்து எழுந்துக்கணும். அதை பார்த்தாவது நம்ம இங்க திமுகல ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு வேற. ஏன்னா அவங்க ஆட்சியில இன்னைக்கு 4.5 வருஷம் என்ன சாதனை செஞ்சாங்கன்னா எல்லா சோதனையா முடிஞ்சிருக்கு. வெறும் வெத்து பேப்பர் காமிக்கலாம், இவங்க 4.5 வருஷம் சாதனை. சோ இன்னைக்கு எதை சொல்றதுன்னு தெரியாம இந்த வாக்கு திருட்டுன்னு இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் இங்க கூவி நிற்கிறாரு. அவரு பீகார் தேர்தலை பார்த்து இப்பயாவது கொஞ்சம் வேற ஏதாவது டாக்டிக்ஸ், வேற ஏதாவது கேம் ட்ரை பண்ணுங்க ஸ்டாலின் அவர்களே. இன்னைக்கு இந்த வாக்கு திருட்டுன்றது செல்லாதுன்றது பீகார்ல இருந்தே வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் ஓட்சோரின்னு சும்மா கூவினே இருந்தாரு. 68 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க, இது ஒரு ஓட்சோரின்னு சொல்லிட்டே இருந்தாரு. ஏன் செப்டம்பர் 30 அன்னைக்கு வாக்காளர் பட்டியல் அறிவிக்கிறாங்க தேர்தல் கமிஷன்ல இருந்து. எஸ்ஐஆர் ரிவிஷனுக்கு அப்புறம் 7,42,00,000 வாக்காளர்கள் பட்டியல் ரிலீஸ் பண்றாங்க. அதுல அவங்க சொல்றாங்க, அதாவது 17 நாள் டைம் கொடுக்குறாங்க, அக்டோபர் 17 வரைக்கும். யாருக்காவது இதுல பிரச்சனை இருந்தா, இந்த வாக்காளர் பட்டியல்ல யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருந்தா பேசலாம். இந்த 17ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குன்னு ஒத்த ஆள் கூட வரலையேங்க, ஒத்த ஆள் கூட முன் வரலையே. அப்போ எஸ்ஐஆர்ல பிரச்சனை இருந்தா இத்தனை நாய்க்கு அவ்வளோ பேர் 60 லட்சம் வாக்காளர்கள் இன்னைக்கு நீக்கப்பட்டது உண்மையா இருந்தா இன்னைக்கு மக்களே ரோட்ல திரண்டு இருக்கணுமே. இன்னைக்கு மக்கள் புரட்சி ஒண்ணு ரோட்ல உருவாக்கணுமே, மக்கள் ரோட்ல இறங்கி போராடி இருக்கணுமே. 60 லட்சம் வாக்காளர்கள், அதுல 10%, ஏன் 1%, 60,000 பேர் கூட வந்து ரெப்ரசன்ட் பண்ணா கூட ரோட்ல இன்னைக்கு பெரிய புரட்சி உருவாக்கணுமே பீகார்ல. ஏன் ஒத்த ஆள் கூட இன்னைக்கு வந்து பேசல? அப்போ இந்த வாக்கு திருட்டுன்ற பொய்யான ஒரு ஆயுதத்தை கையேந்தி இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் 94 எலெக்ஷன்ல தோத்தது போறாதுன்னு 95 எலெக்ஷனாவது அந்த பீகார் எலெக்ஷன்ல தன்னோட மூஞ்சிலேயே கறி பூசிட்டாரு. இதே நிலைமை தான் திமுகக்கு இன்னைக்கு 2026. சோ இன்னைக்கு அதுல வேற ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு ஓட் ரேலி, அதாவது வாக்காளர் ரேலின்னு அவர் பீகார் முழுக்க எந்தெந்த இடத்துல எல்லாம் அவர் ரேலி பண்ணாரோ, எந்தெந்த இடத்துல எல்லாம் அவர் தேர்தல் பிரச்சாரம் பண்ணாரோ அந்த இடத்துல நின்ற காங்கிரஸ் வேட்பாளர் எல்லாருமே தோத்துருக்காங்க. இன்னைக்கு எங்கெல்லாம் ராகுல் காந்தி ரேலி பண்ணாரோ அந்த இடத்து காங்கிரஸ் வேட்பாளர் எல்லாம் தோத்துருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? மக்கள் விரோத ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி. இன்னைக்கு ஒரு குடும்ப அரசியல வெறுக்கிறாங்க மக்கள். காங்கிரஸ் குடும்ப அரசியல், அதே மாதிரி தேஜஸ்வி யாதவ் குடும்ப அரசியல். அதே நிலைமை தான் இன்னைக்கு திமுகக்கு தமிழ்நாட்டுல. இந்த குடும்ப அரசியலை மக்கள் வெறுத்துட்டாங்க. இதோட போறோம் அப்பா சாமின்னு 2026 இது முடிவு கட்ட போறாங்க. nepotism will be done and dusted in 2026 from Tamil Nadu also, just like in Bihar. We are going to see that. அதுவும் பீகார்ல இந்த வாட்டி வரலாறு காணாத வெற்றி. அவுட் ஆஃப் 243 தொகுதியில 202
they have win, historical win. This is a blockbuster win. 202ல அதுல 101 தொகுதியில பாஜக 101 தொகுதி நின்றதுல 89 தொகுதியில they have won. And JDU வந்து ஆளும் கட்சி நிதிஷ்குமாரோட 101 தொகுதி நின்றதுல 85 தொகுதியில அவங்க வின் பண்ணியிருக்காங்க. So this is a historical win. வரலாறு காணாத ஒரு வெற்றி. அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நரேந்திர மோடிஜி அவர்கள் சொன்னாங்க 68% வாக்காளர்கள் பீகார்ல போன முறையோட 10% பேரை இன்னைக்கு வாக்களிச்சிருக்காங்க. SIR வாக்கு திருட்டுன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு மக்களுக்கு இன்னைக்கு ஜனநாயகத்து மேல இன்னும் தான் நம்பிக்கை வந்திருக்கு SIRனால. 68%, அதுல 70% மேல மகளிர். பீகார்ல பூரண மதவிலக்கு கொண்டு வர்றார் நிதிஷ்குமார் அவர்கள். பூரண மதவிலக்கு, அதுக்கு பெண்கள் அவங்க எந்த அளவுக்கு ஆதரவு தெளிக்கிறாங்கன்றது இந்த வாட்டி 12% மேல பெண்களோட ஓட்டுகள் பாஜக கூட்டணிக்கு நிதிஷ்குமாருக்கு கூட வந்திருக்கு. இந்த மதுவிலக்குனால பெண்களுக்கான திட்டங்களுக்காக 10,000 கொடுத்து 10,000 பெண் ஒரு பெண்ணுக்கும் 10,000 ரேஷன் கார்டுக்கு 10,000 கொடுத்து மகளிர் சுய உதவி செல்ஃப் ஹெல்ப் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு நிதிஷ்குமார் அவர்கள். சோ இந்த மாதிரி பெண்களுக்கான பல திட்டங்களை அறிவிச்சு இந்த வாட்டி இட்ஸ் லேண்ட் ஸ்லைடிங் விக்டரிங்க. அந்த மாதிரி அடிச்சு தூக்கிட்டாங்க. காங்கிரஸ் காணாம போச்சு. 5 சீட்டு. போன வாட்டி 19 சீட்டு வாங்கின காங்கிரஸ் இந்த வாட்டி 5 சீட்டு. மோடி அவர்கள் சொல்லிட்டாரு அடுத்த டார்கெட் வெஸ்ட் பெங்கால். இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால் காங்கிரஸ் காணாம போச்சு. அதான் மம்தா பானர்ஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்தப்போ பாஜக வெஸ்ட் பெங்கால்ல இல்ல, கம்யூனிஸ்ட் ஆட்சி இருந்துச்சு, காட்டாட்சி இருந்துச்சு. அந்த காட்டாட்சியை காட்டி மம்தா பானர்ஜி அவர்கள் 15 வருஷம் முன்னாடி ஆட்சிக்கு வந்தாங்க வெஸ்ட் பெங்கால்ல. அப்போ பாஜக அங்க இல்ல, காங்கிரஸ் வந்து 30 சீட்டுக்கு மேல இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு காங்கிரஸ் வெஸ்ட் பெங்கால்ல காணாம போச்சு. பாஜக இன்னைக்கு 45% சீட்டோட இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல தே ஆர் த மேஜர் அப்போசிஷன். இந்த வாட்டி கண்டிப்பா வெஸ்ட் பெங்கால்ல அடிச்சு தூக்கி சாப்பிட்டுருவாங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடு தான். கண்டிப்பா என்டிஏ கூட்டணி வெற்றி நிச்சயம். எதனால மேடம் என்டிஏ இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கும் போயிட்டு இப்படி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க? குடும்ப அரசியல்ன்ற ஒரு காரணத்துக்காக எதுக்காக? அதாவது இன்னைக்கு மக்களோட பிரச்சனைகளை பேசினாதான் மக்களாக நின்று செயல்படுற ஒரு கூட்டணி என்டிஏ கூட்டணி. மக்களே இத நிரூபிச்சிட்டாங்க பீகார் தேர்தல்ல. ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் இதே திமுக மாதிரி SIR இதெல்லாம் அவர் அதானி குரூப் பண்ற லூட்டு இதெல்லாம் அவர் கையெடுத்தார். இது மக்களோட பிரச்சனைகள் அவர் பேச தெரியலையே. ஒரு விவசாயி பிரச்சனை பேசுனீங்களா? நீங்க ஒரு மகளிரோட பிரச்சனை பேசுனீங்களா? ஒரு சாதாரண ஒரு டெய்லி லேபர், ஒரு தின கூலி போறவங்க பிரச்சனை பேசுனீங்களா? அதை பேச தெரியலையே உங்களுக்கு. சோ இன்னைக்கு மக்களே அதை புறக்கணிச்சிட்டாங்க. மக்களோட மக்களோட பிரச்சனைகளை பேச தெரியாத ஒரு ஆட்சி, ஒரு கட்சி எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு துரத்தி அடிச்சிட்டாங்க. இதுதான் நம்ம இந்தியா முழுக்க பார்க்குறோம். பிளஸ் இன்னொன்று முக்கியமா பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி இப்போ பிரஸ் மீட்ல டபுள் இன்ஜின், அதாவது மத்தியில ஒரு ஆட்சி, மாநிலத்துல ஒரு ஆட்சி, 2 ஆட்சியும் சேர்ந்து செயல்பட்டாதான் ஒரு மாநிலத்தை முன்னிறுத்த முடியும். இன்னைக்கு இந்த ஹுவாசிங் நிறுவனம் ஏன் வந்து ஒரு ஹுவாசிங் சவுத் கொரியால இருக்க நிறுவனம் அவங்க அறிக்கையில சொல்லியிருக்காங்க, அவங்க ஸ்டேட்மெண்ட்ல இன்னைக்கு இந்தியாவை நாங்க பல கண்ட்ரியே நாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யோசிச்சோம். 1700 கோடி அடுத்த எக்ஸ்பென்ஷன் பிளானுக்கு பல கண்ட்ரியை நாங்க கன்சிடர் பண்ணோம். அதுல இந்தியா வாஸ் த மோஸ்ட் அட்ராக்டிவ் ஆப்ஷன். இந்தியா தான் எங்களுக்கு மோஸ்ட் அட்ராக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக மோஸ்ட் அட்ராக்டிவ் ஆப்ஷனா எங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு. சோ இன்னைக்கு இந்தியாவுக்கு முதலீடு ஈர்ப்பு கொண்டு வரதுக்கு யார் பொறுப்பு? மத்திய அரசு, மோடிஜி அவர்கள், அமித்ஷாஜி அவர்கள். இந்தியாவோட ஒரு சாணக்கியர் அமித்ஷாஜி அவர்கள் பொறுப்பு. சோ இந்தியாவுக்கு முதலீடு கொண்டு வந்தாச்சு. பட் இந்தியாவுக்குள்ள எந்த மாநிலம் அப்படின்னு அவங்க சூஸ் பண்ணுவாங்கல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறாங்கல்ல. தமிழ்நாட்டை புறக்கணிச்சு ஆந்திராக்கு ஓடிட்டாங்கல்ல. ஹுவாசிங் நிறுவனம், கூகுள் நிறுவனம், பல நிறுவனங்கள். ஏன் இன்னைக்கு இந்தியாவுக்கு முதலீடு கொண்டு வர பாஜக வேலை பண்ணுது. ஆனா தமிழ்நாட்டுக்கு முதலீடு கொண்டு வரதுக்கு உங்களுக்கு வக்கில்லையே. சோ இன்னைக்கு தமிழ்நாட்டை முன்னிறுத்தி இந்தியால வர முதலீடு தமிழ்நாட்டுக்கு தான் வரணும். தமிழ்நாட்டை இன்னைக்கு இந்தியால நம்பர் 1
முதலீட்டு மாநிலமா கொண்டு வரத்துக்கு ஒரு மத்திய அரசோட சேர்ந்து ஒரு பணியாற்ற ஒரு ஆட்சி தான் வேணும். டபுள் இன்ஜின் growth, அதுதான் டபுள் டிஜிட் growth நமக்கு மாநிலத்துக்கு நம்ம தமிழ்நாட்டை கொண்டு வர முடியும். அந்த ஆட்சி தான் தேவை. ஸோ அதுக்கு என்டிஏ கூட்டணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அது கண்டிப்பாக வெற்றி பெறும் 2026. அதுதான் இந்தியா முழுக்க we are seeing as a new India, as a rising India. இன்னைக்கு மோடி அவர்கள் 2047 நோக்கி பேசிட்டு இருக்காரு. விக்சித் பாரத் ஸ்கீம்னு பல ஸ்கீம் கொண்டு வந்திருக்காரு. 2047 நோக்கி பேசிட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு மோடிஜி அவர்கள் பேசுறாரு, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் நம்ம பார்த்தோம்னா இந்தியா தான் ஷிப் பில்டிங், கப்பல் துறையில, அதாவது உலகம் முழுக்க, ப்ளீஸ் நோட் த பாயிண்ட், உலகம் முழுக்க இருக்க வணிகத்துல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல இந்தியாவோட கப்பல் துறையோட பங்களிப்பு 40% இருந்துச்சு. 40% வணிகம் உலகம் முழுக்க இந்திய கப்பல்கள் மூலமா போச்சு. இன்னைக்கு நம்ம 4% கூட இல்ல. இந்த அளவுக்கு நம்ம ஒரு கீழ் நிலைமைக்கு வந்திருக்கோம். இதை அவங்க பூஸ்ட் பண்றதுக்கு தான் 70,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியா முழுக்க பண்ணியிருக்காங்க. அதுல வி ஆல்ரெடி நோ, நம்ம தமிழ்நாட்டிலையும் பெரிய முதலீடு தூத்துக்குடி கப்பல் துறையில பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்தியாவை தொலைநோக்கு பார்வையோட கொண்டு போயிட்டு இருக்காரு மோடிஜி அவர்கள். அதே தொலைநோக்கு பார்வை உள்ள ஒரு தலைமை நமக்கு தமிழ்நாட்டிலும் தேவை. மத்திய அரசோட சேர்ந்து செயல்படுற ஒரு தலைமை தேவை. இதுதான் இந்தியா முழுக்க ரேசிங் இந்தியா, நியூ இந்தியான்னு பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டிலும் 2026 இது பதில் சொல்லும், வெற்றி நிச்சயம்.